பர்த்டே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். வாங்க ரெடி ஆகிட்டே பேசலாம், பிகாஸ் டைம் ஆகிடுச்சு. அப்புறம் சார் வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் வர பர்த்டே எப்படி போக போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். டக்குன்னு ரெடி ஆகிடலாம். ரொம்ப சிம்பிளாக வெளில போகும்போது சிம்பிளாக தான் போவேன். பட் இருந்தாலும் லைட்டாக மேக்கப் போட்டுப்பேன். இப்படி பார்க்க மூஞ்சி நல்லா இருக்காதுல்ல, ஸோ அதனால் லைட்டாக மேக்கப் போட்டுக்குவேன். ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர், அப்புறம் சன்ஸ்க்ரீன். சன்ஸ்க்ரீன் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இது லிப் பாம். இதெல்லாம் வந்துட்டு இந்த முடி போடுறதுக்காகவே வந்து மெயினாக வாங்கி வச்சுருக்கேன். நல்லாயிருக்கு. குட்டி டஸ்ட்பின். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோம் பண்ணிடலாம். சன்ஸ்க்ரீன் போட்டு நான் அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாவது ரெஸ்ட் விடணும். நான் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டு இந்த ஹேர் கோம் பண்ணுற டைம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்குவேன். அடுத்த டக்குன்னு வந்துட்டு மேக்கப் போட்டுருவேன். எப்பயுமே இப்படி தான் அவசரமாக கிளம்புவேன். அவ்வளோ நேரம் டைம் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு போகிற நேரத்தில் இப்படி அவசரமாக கிளம்பிட்டுருப்பேன். நிறைய பேர் என்னோடய ஹேர் கேர் கேட்குறீங்க. நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். அதுதான் என்னோடய ஹேர் கேர். என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீனுக்கு பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் எது தான். திஸ் இஸ் மை ஃபேவரட் ப்ராடக்ட். பிஆருக்கு வர்றதுக்காக நான் சொல்லலை, நிஜமாகவே சூப்பராக இருக்கும். பட் எனக்கு இது வந்து பிஆரில் வந்த ப்ராடக்ட்டு தான். பட் இது போட்டாலே வந்துட்டு ஒரு நல்ல க்ளோ இருக்குமா. ஸோ இது எங்கே போனாலும் இதை போட்டுக்குவேன். அவ்வளோதான். இது மட்டும்தான் நான் வந்து மேக்கப்னு போடுறது. நெக்ஸ்ட்டு காஜல் ஐலைனர், லைட்டாக லிப் லைனர் வச்சு லிப்ஸ்டிக்காக ஃபில் பண்ணிக்குவேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஐலைனர், லிப் லைனர். திஸ் இஸ் மஸ்காரா. என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த காஜல் இப்போ தான் வாங்கியிருக்கேன், இந்த காஜல். ஸோ இதெல்லாம் வந்து டக்குன்னு போட்டுறேன். ஐஷேடோ ஜஸ்ட் இப்படி கையாலே எடுத்து ஃபில் பண்ணிப்பேன். அதாவது எனக்கு ஐஷேடோ போடணும், ஆனால் வந்து போட்டிருக்கிறது தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் நான். பொட்டு வந்து ஐலைனர்லேயே வச்சுக்குவேன். பிகாஸ் எனக்கு பொட்டு நிற்காது. நிறைய பேர் சொல்கிறீங்க பொட்டு வந்து ஸ்டிக்கர் வைங்க நல்லா இருக்கும்னு. எனக்கு நிற்க மாட்டேங்குது. ஸோ அதான் வந்துட்டு நான் ஐலைனரில் வச்சுருக்கேன். 5 நிமிஷத்துலேயே விழுந்து போயிடுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடையாளத்தை பதிச்சிடலாம். இதுதான் நம்மளோட அடையாளம், திருமணத்திற்கான அடையாளம். இது இல்லாமல் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்க மாட்டேங்குது. வீட்டில் இருக்கும்போதெல்லாம் பெருசாக குங்குமம் வைக்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். காலை எழுந்திரிச்சு வச்சுருவேன். அவ்வளோதான். நம்மளோட அடையாளத்தையும் பதிச்சாச்சு, கிளம்பியாச்சு. நான் கிளம்பிட்டேன். சார் எனக்கு முன்னாடியே கிளம்பி கார்லாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ வந்து டென்ஷன் ஆயிடுவார். கொஞ்சம் திங்ஸ்லாம் அப்படி எடுத்து வச்சுட்டு மைக் பாக்ஸு அண்ட் பிரேஸ்லெட், வாட்ச் எங்கே போச்சு. கொஞ்சம் ஃபேவரட் வாட்ச் அப்படிங்கிறனால 8 வருஷமாக வச்சுருக்கேன். பட் ஓடாது, நல்லாயிருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ அதனால் வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பேட்ரி போட்டால் ஓடும். பட் அதுக்கு நமக்கு டைம் இல்லை. நான் வாட்சில் வந்து டைமும் பார்க்க போகிறது இல்லை. ஸோ அது ஓடினாலும் பிரச்சனை இல்லை, ஓடலாம் பிரச்சனை இல்லை. போட்டாச்சு. போகலாமா? இதோ எங்கள் 2 பேரோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்கு கேமரா? நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண தானே போகிறோம். போகலாமா? வாங்க. இப்போல்லாம் எங்கே போகலாலும் வாட்டர் கேனை ஒன்று தூக்கிக்கிறது. வெயில் காரணமாகவா? ஆனா இன்னைக்கு வெயிலே அடிக்கலையே. கிளைமேட் இன்னைக்கு நல்லா இருக்கு. அன்லாக் பண்ணுங்க சார். நான் கார்ல ஏறவுமே சீட் பெல்ட் போடணும்னு என் ஹஸ்பண்ட் வந்து ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது பண்ணிட்டு அடுத்தது ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக சாருக்கு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ்லாம் பண்ண தெரியாது, எனக்கு மட்டும்தான். மற்றவங்களுக்குலாம் சர்ப்ரைஸ் நல்லா பண்ணுவாங்க. ஏதாவது வீட்டுக்குலாம் மற்றவங்களுக்கு வாங்கும்போது சொல்லிடாத, சர்ப்ரைஸாக கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்லாம் வாங்குவாங்க. எனக்கு மட்டும் ஆனால் சர்ப்ரைஸாக எதுவும் வாங்க தெரியாது. நானும் அந்த மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு எதுவும் சர்ப்ரைஸ் பண்ணதில்லை. ஏன்னா இவங்க வந்துட்டு ஒவ்வொரு பொருளையும் ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் என்ன எல்லாமே செக் பண்ணி வாங்குவாங்களா. அந்த அளவுக்கு நமக்கு மூளை கிடையாது. ஸோ அதனால அந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுற வேலை எனக்கும் கிடையாது, இவங்களுக்கும் கிடையாது. எனக்கு என்ன வேணுமோ அதை வந்துட்டு நான் வாங்கி கேட்டுருவேன். அவங்க அதை எனக்கு கிஃப்டாக வாங்கி கொடுத்துருவாங்க. அதான் நல்லது. இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா, சின்ன பொருள்னா வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். பெரிய பொருள்னா, ஏன்னா ஒரு பொருளுமே அடுத்தடுத்த அப்டேட்டடான சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கு. இப்போ நான் உனக்கு ஏதாவது ஒரு ஹேர் ட்ரையரே வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா உனக்கு அந்த மாடல் பிடிக்காம கூட போயிடும்.
நல்லா இருக்காது. அது அப்ப அதுதானே அண்டர்ஸ்டாண்டிங். இருந்தாலும் கரெக்ட் தான். அப்ப நான் வந்துட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஹேர் ட்ரையர் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், அடுத்த மாசம் இன்னொன்னு நல்லா இருக்கு இது வாங்கி இருக்கலாம், இது அப்டேட்டடா இருக்கும்னு இப்ப நம்ம ஏதாவது கோல்டே வாங்குறோம்னாலுமே அதுதான். நம்ம ஒரு இது இன்வெஸ்ட் பண்றோம், குறைஞ்சது ஒரு 10,000 மேலதான் ஆகும் கோல்டுனால இன்னைக்கு. அப்ப அதுவுமே நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் போது அப்படி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துரும். ஒரு நான் எனக்கு பிடிச்ச மாடல் எடுப்பேன், கையில போட்டுக்க போறது நீ, நம்மளும் 2 பேத்துக்கு பிடிச்சே எடுக்கலாம்ல. அதுக்கு அவ்வளவுதான், கூட்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சா நம்ம எடுத்து கொடுக்க வேண்டியது முடிஞ்சுச்சு. உங்க லைஃப்லயும் அப்ளை பண்ணுங்க. சொல்லக்கூடாது, அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மைண்ட் செட்ல இருப்பாங்க, யாரையும் அப்ளை பண்ண சொல்லக்கூடாது. எங்க மைண்ட் செட் அதுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பெட்ரோல் போட வந்திருக்கோம். பெட்ரோல் எவ்வளவு? 10 லிட்டர். 10 லிட்டர். ஆமாங்கா. 1085 ரூபாய். 22 20 போட்டாச்சு. எனக்கு வந்து ஒரு 3 கடை இப்போ ஐடியா இருக்கு ட்ரெஸ் பார்க்க போறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ், பிகாஸ் வந்து மேக்ஸ்ல கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு, ஸோ அதனால ஃபர்ஸ்ட் மேக்ஸ் போறோம். அடுத்தது வந்து மதுரையில் இப்போ புதுசா உலமஹல் ஹேர் கிளாத்திங் சொல்லி 2 ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கேயும் நல்லா இருக்குன்னு வீடியோலாம் பார்த்தேன்னா. ஸோ இந்த 3 ஷாப் தான் போய் பார்க்க போறோம். 2 ட்ரெஸ்ஸுப்பா, ஒன்று வந்து வெஸ்டர்னு, இன்னொன்று வந்து ட்ரெடிஷ்னல். ஓகே, ஒன்று வெஸ்டர்ன் ட்ரெஸ், ஒன்று ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ், மொத்தம் 2 ட்ரெஸ்ஸு. ஆனால் எத்தனை எடுப்பேன்னு தெரியாது, 2 கேட்டகரி, எத்தனை எடுப்பேன்னு தெரியாது. கரெக்டு தானே? என் பர்த்டேக்கு வந்துட்டு என்னெல்லாம் அது எப்படி வர முடியும்? ஆமா, எனக்கு நைட்டி போட பிடிக்காது. என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். வந்துட்டு மேக்ஸுக்கு வந்திருக்கும் 999. ஆனா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கு, பட் ஆனா யூனிக்கா இருக்கும் போட்டா. சைஸ் என்ன? எல், எம் சைஸ் இல்லையா? நல்லா இருக்கா? ட்ரையல் பண்ணுவோம், பார்த்துட்டு வரேன். பிளான் பண்ணது ஆக்சுவலா ஒரு ட்ரெஸ்ஸு. இப்போ வந்து நாங்கள் கேஷுவல் வேர்ஸ் நல்லா இருந்துச்சு, ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்துருக்கேன். அதை ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டு வந்து சார் கிட்ட காமிச்சா, சார் அதுலேருந்து எது எனக்கு நல்லா இருக்கோ அதை சூஸ் பண்ணாரு. நாங்கள் எது சூஸ் பண்ணியிருப்போன்னு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்மளுடைய உறவுகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க, அவங்க கூட எல்லாம் செல்ஃபி எடுத்துட்டு நலம் விசாரிச்சுட்டு பில் போட போயாச்சு. தினேஷ்க்கு ஒரு பில் போட்டாச்சு மேக்ஸ்லயே. சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. பில் வந்து 4000. ட்ரிப்புக்கான ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இனிமே வந்து பர்த்டே ட்ரெஸ் இனிமே தான் பர்ச்சேஸ் பண்ணணும். சார், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அன்பிளான்டா ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணதை பத்தி ஒன்னும் நினைக்கிறதுக்கு இல்ல, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, ஒன்னும் பேசுறதுக்கு இல்ல. ஒரு ட்ரெஸ் கூட இல்ல, ஒரு கார்ல இருக்கு, அதனால பிரச்சனை இல்ல. மேக்ஸ்ல வாங்கி சார் சொன்ன மாதிரி போத்தீஸ் பையில வைக்க போறோம். இந்த லைஃப் ஸ்டைல் வந்திருக்கோம். ஃபிளாட் 50% ஆஃபர் போட்டிருக்காங்க. சாருக்கு எங்கேயாவது வந்து ஜிம்மியர்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். லைஃப் ஸ்டைல் மதுரை போட்டிருக்கு. மெலாங்கா போட்டிருக்கு. ஆனால் நல்லா இருக்கு, லைட்டா இருக்கு. ஸ்டைல்ல வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கூட இருக்கு. லைக் குவாலிட்டிலாம் அப்படி இருக்குன்னா மீஷோல இருக்க குவாலிட்டி, அப்புறம் இந்த ஃப்ளிப்கார்ட்ல இருக்க குவாலிட்டி தான் இருக்கு. ஆனால் ரேட்டு ஜாஸ்தியா இருக்கு. மொத்தத்துல லைஃப் ஸ்டைல் வந்தது வேஸ்ட். நெக்ஸ்ட்டு உலமகள் தான் போயிருந்தோம், பட் அங்கே எதுவுமே நான் கலெக்ஷன்ஸ் பார்க்கல, பிகாஸ் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லாததுனால கிளம்பியாச்சு. சும்மா உட்காந்துட்டு வர நமக்கே எப்படி இருக்குன்னா, பாவம் கார் ஓட்டுறவங்களுக்கு எப்படி இருக்கும். டெஸ்டினேஷன் ஹேக் வந்திருக்கும். ஆக்சுவலா லொகேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்க போல, அதனால நாங்க சுத்தி சுத்தி தேடி தேடி திரும்ப அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பார்த்து திரும்ப இங்க வந்திருக்கோம். பாப்போம், இங்க கலெக்ஷன் நல்லா இல்ல, நம்மள கொன்னுடுவான். நல்லா இருக்கா? ஹாட் நல்லா இருக்கா?
நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் இல்லைப்பா. அடுத்தபடியாக டயர்டாகி சரவணா செல்வரத்தினம் வந்திருக்கோம். உமா எங்கேயாவது ட்ரெஸ் அமைதான்னு பார்க்கலாம். இந்த கலரும் இருக்கா? ஒரு பிளான்ப்பா. இந்த மாதிரி வேற ஏதாவது இருக்கா? எம்ல கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன். வந்து ஒரு 3 ட்ரெஸ் வந்து எடுத்திருக்கோம். நான் போட்டு வந்து ஒன்று ஒன்றா காமிப்பேன். கரெக்டாக வீடியோ எடுத்துடணும். ஓகே. ஃபைனலி இங்கே தான் நான் வந்துட்டு பர்த்டே ட்ரெஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ போட்டு காமிக்கிறேன். இந்த 3 ட்ரெஸ்ஸில் தான் ஒரு ட்ரெஸ் நான் எடுத்திருக்கேன். எதுன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். பர்த்டே ட்ரெஸ் எடுத்துக்க சொல்லி எங்கள் மாமனார் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் தான் இந்த ட்ரெஸ் எடுக்க போகிறோம். பர்த்டே ட்ரெஸ்ஸோட ஸ்பான்சர் மாமனார். அதில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெஸ் எடுத்துட்டோம். ஏ அலைஞ்சு திரிஞ்சு வந்து டயர்டான காரணத்தினால இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு 7வது மாடி எஸ்கலேட்டரில் ஏறி போயிட்டு இருக்கோம். அங்கேயே சொல்லிடுவான். கப்ஸ் இருக்கு, சாக்லேட் கேக்கு, சாக்லேட் ரோல் வாங்குவோம். சாக்லேட் ரோல் உட்காந்து பாருங்க சார். இந்த காம்போ எல்லாமே ஸ்நாக்ஸ் ஃபார் 450. சரி, பசி வந்தா நானா இருக்க மாட்டேன். ஐடியா என்ன ஃப்ளேவர்? கஸ்டமர் அது 3 பேரா? கிறிஸ்பி சிக்கன் கேக்கவா? இதுக்கு மேலே என்னாச்சுன்னு தெரியல. மைக் மாட்டி தான் இருந்தேன், பட் வந்து ரெக்கார்ட் ஆகவே இல்லை. சுத்தமாக சவுண்டு எதுவுமே வந்து கேட்கவே இல்லை. ஸோ இதுக்கு மேலே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். சாப்பிட்டுட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு டியானுக்கு இந்த சேர் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு சேர் வாங்கியிருந்தோம் 799க்கு. பட் ஆனால் அது வந்து ஃபோல்டிங் சேராக இருக்கா, அதனால் அவனால் கரெக்டாக உட்காந்துக்க முடியல. அதை வச்சு வந்துட்டு விளையாட வர ஆரம்பிச்சிட்டான். கை எதுவும் மாட்டிக்குமோன்னு சொல்லிட்டு இந்த பிளாஸ்டிக் சேர் ஒன்று வாங்கியாச்சு. அப்புறம் சாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராண்டட் டிஷர்ட்லாம் 299 ஆஃபர் போட்டிருந்தாங்க. சாரும் வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15-20 கலெக்ஷன்ஸ் எடுத்து ட்ரையல் பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் நிற்க முடியாமல் டியான் சேர் போட்டு உட்காந்துலாம் இருந்தேன். எல்லாம் ட்ரையல் பார்த்துட்டு வந்து பில் போடும்போது சார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா 1 மணி நேரம் போட்டு பார்த்து தேடி எடுத்து ஸ்கேன் ஆக மாட்டேங்குது. இந்த ஆஃபர் மட்டும் ஸ்கேன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் இன்ன வரைக்கும் கால் பண்ணி கேட்குறாங்க. பட் நோ அப்டேட். இதுக்கு இந்த ஆஃபரே போடாமல் இருந்திருக்கலாம். பிகாஸ் நாங்கள் போயிட்டு வந்து 2 days ஆயிடுச்சு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக கோல்ட் செக்ஷன் வந்துட்டோம். ஜிமிக்கே எடுத்துக்கவா? குட்டியா? குட்டியாங்களாமா இல்லை ஓரளவுக்கு மீடியம் பெருசா? டபுள் அடுக்கும் நல்லா இருக்கு. ஃபேன்சியாக வாங்கலாம். ஆனால் லாஸ்ட் டைம் ஃபேன்சியாக வாங்கி தான் ராசி இல்லாமல் என் கையை விட்டு போயிடுச்சு. அதனால ஜிமிக்கி ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசை. ஸோ ஜிமிக்கி நல்லா இருக்குப்பா. முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்காவை பார். போட்டு பத்திரவா பெசாட்டி கழட்டிட்டு. நல்லா இருக்கா? இதுவும் நல்லா இருக்கு. எனக்கு இது என்னமோ இதை விட அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. குட்டியா கியூட்டா இருந்துச்சு. இதெல்லாம் எத்தனை கிராம்ஸ்? 4 கிராம். இது நல்லா இருக்கு பாரு. உள்ள டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்கு. இது சூப்பரா இருக்குப்பா. நல்லா இருக்குல்ல? இது நல்லா இருக்கா? சொல்லு. நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. சியாகாமி போட்டுக்கலாம். டேஸ்டா இருக்கு. உடஞ்சிரும். நல்லா இருக்கு. இதுமே எனக்கு பிடிச்சிருக்கு. எது வாங்கலாம்? எது நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதை வாங்கிடலாம். ஆனா வாங்கினதுக்கு பிறகுதான் இந்த விளாகே வரும். கணக்கு மன்னன். எப்போதுமே கிஃப்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் வாங்குறதை விட நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை கேட்டு வாங்கிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே 1 கிராம் 200 மில்லிலாம் வந்துட்டு ரிங் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. போட்டு பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் இந்த கிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதான் நமக்கு ஆனிவர்சரி வருதுல்ல. ஸோ அதனால ஆனிவர்சரிக்கு வாங்கி கொடுங்கன்னு இப்போயே ஆர்டர் போட்டாச்சு. சார் வந்து வெயிட் செக் பண்ணிட்டு அமௌண்ட் பே பண்ண போயிட்டாரு. கொஞ்சம் அமௌண்ட் கையில் இருந்துச்சு. பேலன்ஸ் வந்துட்டு ஜிபே பண்ணியாச்சு. எடுத்திருக்க கம்மலோட எக்ஸாக்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 3.25 கிராம். கிஃப்ட் வாங்கி கொடுப்பா எனக்கு. கிஃப்ட் இதான் தோடு. இல்ல தோடு வாங்குற கடையில இருந்து தோடு வாங்குற கடையில தான் கொடுப்பாங்க. சாக்கு பை வேணா கொடுப்பாங்க.
எல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. நெக்ஸ்ட் vlogல என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி போணுச்சுங்கிறத அப்டேட் பண்றேன். பாய். உங்க பிஸி டைம்லயும் இந்த vlog-ஐ இவ்ளோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlog-லாம் பார்க்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.